அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சாதுரியன் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா ஒவ்வொரு தொகுதியை பத்தியும் பதிவு பண்ணிக்கிட்டு வர்றோம். எந்தெந்த தொகுதியில என்னென்ன யார் யார் வேட்பாளர், அவங்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியா பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு முதுகுளத்தூர் தொகுதியை பத்தி பார்க்க போறோம். அங்க யார் நிற்கிறாங்க, அவங்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத சொல்லி பார்க்க போறோம். முதுகுளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பா ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கக்கூடியவர், அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ கண்ணப்பன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. திமுக கூட்டணியில ராஜ கண்ணப்பன் அவர் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே அமைச்சரா இருந்திருக்கிறாரு. இப்ப எம்எல்ஏவாகவும் இருக்கிறாரு. அப்புறமா அதிமுக சார்பில் பாத்தீங்க அப்படின்னா மலேசியா பாண்டியன் வந்து ஏற்கனவே ஒரு முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. இப்ப மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து அதிமுக சார்பில் போட்டியிடுறாரு. மூணாவதா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில சந்திர பிரபா ஜெயபால் அப்படின்னு சொல்லக்கூடிய மலேசியா வாழ் தமிழர். அவரு சொந்த ஊர் ராமநாதபுரமா இருந்தா கூட புலம்பெயர்ந்த தமிழர் இருந்தாலும் தமிழ் தேசிய சிந்தனை, தமிழ் தேசிய ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அவங்க நாம் தமிழர் கட்சியில போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் மலர்விழி ஜெயபால் அவங்களும் அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். இவங்களும் ஒரு அறியப்பட்ட முகமா இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா திருமதி சசிகலா அவர்களுடைய தலைமையிலான கூட்டணியில டாக்டர் ராம்குமார் பாண்டியன் அப்படிங்கிறவரு முதுகுளத்தூர் தொகுதியில வேட்பாளரா களமிறக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து தென்னந்தோப்பு சின்னத்துல நிற்கிறாரு. இவருடைய பின்புலம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மருத்துவமனை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. மருத்துவர், ராணுவத்துல பணி செஞ்சுட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் மருத்துவமனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முதுகுளத்தூர் அரசியலை பொறுத்த வரைக்கும் தேசிய அரசியல்ல ஒரு போட்டி அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நடந்த ஒரு அரசியல் போட்டியால பழிவாங்கப்பட்ட பகுதியில ராமநாதபுரம் பகுதி, அதுல குறிப்பாக முதுகுளத்தூர் பகுதி காங்கிரஸுக்கும் பார்வர்ட் பிளாக்கும் நடந்த சண்டையில ஒரு குறிப்பிட்ட தேவ சமுதாயத்த மக்கள் பழிவாங்கப்பட்ட பகுதி அப்படின்னா அது முதுகுளத்தூர் தான். இந்த தொகுதியில தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி சார்பா போட்டியிட்டு சட்டமன்றத்துக்கு சென்றாரு. அதனுடைய தொடர்ச்சியா நடந்த சண்டையில அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சிக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் நடந்த சண்டையில அது ஒரு அரசியல் சண்டையா ஆரம்பிச்சு கடைசியா சாதி சண்டையா போய் முடிஞ்சு அதுல 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதை தாண்டி நிறைய பேர் கணக்குல வராம நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு சரியான கணக்கே கிடையாது. ஒரு தோராயமா 18 பேருக்கு மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்றாங்க. அந்த மாதிரி அரசியலால பழிவாங்கப்பட்ட பகுதி அந்த பகுதி. அதுல இப்ப பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவர் சமுதாயத்தோடைய வாக்கு சதவீதம் முதுகுளத்தூர் தொகுதியில 30% அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யாதவர் சமுதாயம் இவங்க வந்து 15% இருக்கிறாங்க. தேவேந்திரர் சமுதாயம் 20% இருக்கிறாங்க. இஸ்லாமியர் சமுதாயம் 12% இருக்கிறாங்க. நாடார் சமுதாயம் 5% இருக்கிறாங்க. இப்படி படிப்படியா ஒவ்வொரு சமுதாயமும் தங்களுடைய சதவீதத்துல இருக்கிறாங்க. அதுல முதன்மையா முக்குளத்தூர் சமுதாயம் 30% இருக்கிறாங்க அந்த பகுதியில. இப்போ ராஜகண்ணப்பன், மலேசியா பாண்டியன் இவங்க 2 பேரும் யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சந்திரபிரபா ஜெயபால், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மலர்விழி ஜெயபால், புரட்சி தலைவி சின்னம்மா அவருடைய கூட்டணியில இருக்கக்கூடிய டாக்டர் ராம்குமார் பாண்டியன் இவங்க 3 பேருமே முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க 2 பேரும் யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவங்க 3 பேரும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஸோ 30% வாக்குகள் கொண்ட முக்குளத்தூர் சமுதாயம் இதுல யாரை வெற்றி பெற செய்வாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேர்தல் காலத்தில் தான் எல்லாம் தெரியும். இருந்தாலும் முதுகுளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகமான வாக்கு வங்கியை கொண்ட முக்குளத்தூர் சமுதாயம் ஏற்கனவே ஒரு முக்குளத்தூர் சமுதாய தொகுதியா இருந்தாலும் கூட முக்குளத்தூர் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலை, திமுகவிலையும் வழங்கப்படலை, அதிமுகவிலையும் வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே சமயத்துல கடந்த முறை தேர்தல் என்ன கீர்த்திகா முனியசாமி அவங்கவுங்க முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க வந்து கடந்த முறை ஜெயிக்கல. அதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை கீர்த்திகா முனியசாமிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அப்பவும் அவங்க ஜெயிக்கல. ஆகவே முக்குளத்தூருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து திராவிட கட்சிகளோட கருத்தா இருந்தாலும் முக்குளத்தூருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்துருந்தா ஜெயிக்க வச்சிருப்போம் அப்படிங்கிற கருத்து முக்குளத்தூர் சமுதாயத்திலிருந்து இருந்தாலும் இது 2ல எது சரியான கருத்து அப்படிங்கிறத நம்ம தேர்தலுடைய முடிவை பொறுத்து தான் சொல்ல முடியும். திராவிட கட்சியோடைய வேட்பாளர்களுடைய அவங்க வந்து பொதுவாகவே வந்து கட்சி என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் அவங்க செயல்படுவாங்க. அதை தாண்டி எதுவுமே பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
காவல் மரணம் அடைந்த நீர்க்கோழியேந்தல் மணிகண்டன் அவங்களுடைய மரணத்துல கூட ராஜகண்ணப்பன் போய் அந்த பையனுக்கு நிதி உதவி கொடுத்தப்போ உங்க நிதி உதவி எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நீதி தான் வேணும்னு சொல்லி ராஜகண்ணப்பனை அந்த பகுதி மக்கள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளால வாதம் செய்து அவங்கள திருப்பி அனுப்பி விட்டதெல்லாம் அந்த பகுதியில ஒரு மறக்க முடியாத சம்பவமா இருக்குது. தொடர்ந்து அவர் இப்போ அதே பகுதியில் எம்எல்ஏவா இருக்கிறாரு. இப்ப அடுத்த எம்எல்ஏவா ஆகிறதுக்கு அவரை கட்சி முன்னிட்டிருக்கிறாங்க. மலேசியா பாண்டியன் அப்படிங்கிறவரை வந்து தொடர்ந்து அவர் அதிமுக பயணிச்சுட்டு தான் இருக்குது. அவருக்கும் சீட்டு கொடுத்துருக்காங்க. அவருக்கும் மக்கள் அவரை இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ராம்குமார் பாண்டியன் வந்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில மாவட்ட கவுன்சிலர் இருந்திருக்காங்க. அது போக மருத்துவர், அந்த பகுதியில எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல செல்வாக்கான ஒரு மனிதர், ஒரு நல்ல மருத்துவராகவும் அந்த பகுதி மக்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒருவராகவும் இருக்கிறாங்க. இவங்க 5 பேர் இருந்தாலும் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் களத்துல குறிப்பா டாக்டர் ராம்குமார் பாண்டியன் அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் தேர்தலுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.